தெய்வீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பிணி வந்தாலே நமக்கு துன்பங்களும் தொடர்ந்து வரும். அடுத்தடுத்து துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். சிலர் கூறுவார்கள், நான் என்ன பாவம் செய்தோனோ தெரியவில்லை, அடுத்தடுத்து துன்பங்களே என்னை தாக்குகிறது என்பார்கள். நாம் நினைத்த விஷயம் நடைபெறாது. ஒரு காரியம் செய்யலாம் என்று நினைத்திருப்போம், ஆனால் அது நடக்காது. நாம் நினைத்தது நடக்கவில்லை எனும்போது நமது மனம் சிறிது ஒடுங்கிவிடும், சுருங்கி விடுவோம். அடுத்தடுத்து துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும்போது இதிலிருந்து நம்மை காப்பாற்றும் ஒரே சக்தி ஸ்ரீ அபிராமிக்கு அன்னைக்குத்தான் உண்டு. அதையும் அபிராமி பட்டர் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு பிறவியிலும் நாம் அம்பிகையை நினைத்து கொண்டே இருந்தால்தான் இன்று இந்த பிறவியில் அவள் நம்மை விடாமல் பின்தொடருவாள் என்கிறார். அன்றே தடுத்தன்னை ஆட்கொண்டாய், முன்பே பல பிறவிகளுக்கு முன்பே நான் உன்னை நினைந்து உன் பாதத்தை பிடித்து கொண்டதால் தான் இப்பொழுதும் நீ என்னை காப்பாற்றுகிறாய். அன்றே தடுத்தன்னை ஆட்கொண்டாய், கொண்டதல்ல என் கை, நன்றே உனக்கினி நான் என் செய்யினும். நான் இனி உனக்கு என்ன செய்தாலும் சரி, நல்லது செய்தாலும் சரி, நீ எனக்கு நல்லதோ என்ன கெட்டது செய்ய மாட்டா. ஏன்னா தாய் எப்பொழுதும் தன்னுடைய குழந்தைக்கு கெடுதல் செய்ய மாட்டாள். அவள் செய்வது கெடுதல் என்று நமக்கு தோன்றினாலும் அவளை பொறுத்தவரையில் அது நன்மை. தாய் தன்னுடைய குழந்தைக்கு கசப்பான மருந்தை புகட்டுகிறாள், ஆனால் அது குழந்தைக்கு கெடுதலா? நாம் பாசுரத்தில் ஒரு பாடல் பார்த்தோம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாலா காதல் கொண்ட நோயாளன் போல். டாக்டர் நம்ம உடம்புல அறுத்து மருந்து போட்டாலும் நம்ம டாக்டரை கோவிச்சுக்கிறது இல்லை. அதே மாதிரி தாய் தன் குழந்தைக்கு கசப்பான மருந்தை கொடுத்தாலும் நம் தாயை வெறுப்பதில்லை. ஏனெனில் அது தன் குழந்தையின் நன்மைக்காக தாய் கொடுப்பது, உடல் நோய் தீர்வதற்காக தாய் கொடுப்பது. அதைத்தான் நன்றே உனக்கினி நான் என் செய்யினும், நடுக்கடலுள் போய் வீழினும். நடுக்கடலில் போய் நான் வீழ்ந்தாலும் சரி, அதிலிருந்து என்னை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டியது நீதான். நீ கரை சேர்த்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அது உன் சித்தம். நடுக்கடலுள் வீழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே, ஒன்றே பல உருவே. நீ தான் பல உருவு. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, சமயபுரத்து மாரியம்மன், திருமையச்சூர் லலிதாம்பிகா, அபிராமி, எல்லாமே நீ தான். ஒன்றே பல உருவே, அத்தனைக்கும் சேர்ந்த அருள் நீ தான். அருளே என் உமையவளே, என்னுடைய உமையவளே, ஈசனின் பாதியான உமையவளே நீ தான். எனவே நான் உன்னையே கதின்னு அடைஞ்சிருக்கேன். கடலில் விழுந்து கிடக்கிறேன், மூழ்கிட்டேன் கடலில். என்னை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டியது உன்னுடைய கடமை. கரையேற்றுகை நின் திருவுளமே. உன்னுடைய திருவுளம் இருந்தால் நீ என்னை கரை சேரு. ஆனால் உன்னை நான் அன்னையிலிருந்து உன்னையே காலை பிடிச்சு தான் வேண்டிகிட்ருக்கேன், என்னை நீ காப்பாற்று என்று கூறுகிறார். இந்த பாடலை நாம் அம்பிகையை நினைத்து கூற கூற நம்மை நோக்கி வரும் துன்பங்கள் சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும். அம்பிகை அம்மா என்றாலே நம்முடைய துன்பங்கள் நீங்கிவிடும் எனும்போது அவளையே பாராயணம் செய்து கொண்டிருந்தால் அவள் நமக்கு நன்மையை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டாள். அந்த நம்பிக்கை வேண்டும் நமக்கு. அதுதான் அபிராமி பட்டரிடம் இருந்தது.